வணக்கம். உங்கள் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் மிகுந்த நன்றியுடன் சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து பேசுகிறேன். இங்கே இசை நிகழ்த்துவதற்காக ஒரு இசை நிகழ்ச்சிக்காக நான் வந்தபோது ரயிலில் வந்துக்கிட்டு இருந்தபோது எனக்கு நியூஸ் 18 சேனல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஒரு இனிப்பான செய்தி சார், உங்களுக்கு உங்கள் தந்தையார் பேரில் சென்னை மாநகராட்சி மெட்ராஸ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஒரு தீர்மானத்தை இயற்றி உங்களுடைய அன்பு தந்தையார் இசை பேரறிஞர் இசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் பெயரால் ஒரு சாலையை அர்ப்பணிக்கிறார்கள். அந்த சாலை நீங்கள் அவர் வசித்த பகுதியான கிழக்கு சர்க்குலர் சாலை என்பதை சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என்று பெயரிடப் போகிறார்கள் என்கிற ஒரு இனிப்பான தேனான செய்தியை தந்தார்கள். கர்நாடக சங்கீதம், தமிழ் இசை, பக்தி இசை, திரை இசையின் அத்துணை பரிமாணங்கள் என எல்லாவற்றிலும் தன்னுடைய கம்பீரமான குரலால் அதற்கெல்லாம் மேலே ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து இசைக்காக தன்னை அர்ப்பணித்து 55 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் தன்னுடைய 8வது வயதிலிருந்து அவர் மேடை ஏறி நாடகங்களில் பாடுபட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் துணை நடிகராக இருந்து பிறகு கர்நாடக சங்கீதத்தை பயின்ற மாணவனாக டிகிரி அவர் வாங்கின சங்கீத வித்வான் பட்டம், இசைமணி அவர் படித்து பெற்ற பட்டம், இப்படி தன்னை உயர்த்தி கொண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ சங்கீத நாடக அகாடமி விருது போன்றவற்றையும் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் தமிழக அரசு விருதான கலைமாமணி விருதையும் அன்றே பெற்று சிறப்பித்து சிறக்க வாழ்ந்து காட்டியவர் என்னுடைய அருமை தந்தையார் இசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அளப்பரிய தொண்டினை தமிழிசைக்கு அர்ப்பணித்த சங்கீத வித்வான் அவர், மாமேதை அவர். அவருடைய உழைப்பு தமிழிசை உலகத்திற்கு ஒரு மாபெரும் காலத்தால் அழியாத கானங்களை கொண்ட உழைப்பு. அப்படி கற்கண்டு பாடல்களை தித்திக்க பாடியது மட்டுமல்ல, தமிழ் உலகத்திற்கு மாபெரும் நல்ல செய்தியை எடுத்து தருகின்ற தனி பாடல்களையும் என்னுடைய தந்தையார் நிறைய பாடியிருக்கின்றார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூட தமிழ் இசையை மணவரைக்கு அழைத்து சென்று மங்களமாக்கியவர் சீர்காழி கோவிந்தராஜன் என்று அவரது நினைவு நாளில் ஒரு பாராட்டினை வைத்தார். அதைப்போல வாரியார் சுவாமிகள், குன்றக்குடி அடிகளார் போன்ற தமிழ் மாமேதைகள் எல்லாம் போற்றிய ஒரு மாபெரும் பாடகரான என்னுடைய தந்தையாருக்கு அவருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அது இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களும் அன்பர்களும் என்னுடைய தந்தையாரின் இசை சுவைஞர்களும் இருக்கின்றார்கள். என்றாலும் ஒரு முதல் படியாக ஒரு முதல் அர்ப்பணிப்பாக இந்த சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என்பது ஈஸ்ட் சர்க்குலர் ரோட் எனப்படும் கிழக்கு வட்ட சாலைக்கு அந்த பெயரை அர்ப்பணிப்பதை நாங்கள் அவருடைய ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தினர், தமிழர்கள், உலகளாவிய தமிழ் நெஞ்சங்கள் என அனைவரும் மிகுந்த நன்றியுடன் மாநகராட்சி நிர்வாகத்தினருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் சென்னை மாநகர மேயர் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் செயல்பட்ட எங்கள் மயிலை பகுதி மயிலாப்பூர் எம்எல்ஏ திரு தா வேலு அவர்களுடைய ஈடுபாட்டிற்கும் என்னுடைய உளமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த விசுவாசத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த நியூஸ் 18 சேனல் தந்த செய்தி தான் எனக்கு வந்த முதல் செய்தி. அதுக்காக நியூஸ் 18 சேனலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் வேற என்னென்ன அவருடைய புகழை கூட்டும் விதமாக வேற என்ன வைக்கலாம் என்னுடைய தந்தையார் பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அவர் செய்த இசை தொண்டுக்கு, தமிழ் தொண்டுக்கு, திரையிலையும் அவர் பாடியதெல்லாம் சாதனை பாடல்கள், சும்மா பாட்டு கிடையாது. அவர் பாட்டை எல்லாரும் டச் பண்ணால் நல்ல பேர் வரும்.
ஆனால் முழுமையாக அதை டச் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறது, சார் இப்படி பாடியிருக்கார் பாருங்க சார் அப்படின்னு ஆனந்த களிப்போட தான் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நான் நித்தமும் பட்டு கொண்டிருக்கிறேன். அவர் பாடல்களை, அவர் பாடல்களை பாடி புகழ் பெற்ற இளம் பாடகர்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வருவாங்க. அப்படி இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனித்துவமும் சொல்வளமும் உச்சரிப்பும் கம்பீரமான சுனாதமான சாரீரமும் என்னுடைய தந்தையாருக்கு அவருக்கு இயல்பாகவே அமைந்த, அவர் அதுக்காகவே பிறவி எடுத்தவர் என்ற ஒரு கோணத்தில்தான் இன்று வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்தி இசைக்கு அளப்பரிய தொண்டு செய்தவர் என்னுடைய தந்தையார். இன்னும் என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு நான் அடியேன் மிக மிகச் சிறியவன். ஏன்னா இன்றைக்கி மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை உணராதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. முழுமையாக உணர்ந்தவர்கள். அவங்களுக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணுங்கிறது தெரியும். இது முதல் கட்டமாக செஞ்சுருக்காங்க. அதனால் நான் விநாயகருடைய பக்தன், பிள்ளையார் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணுறப்போ பிள்ளையார் சுழின்னு சொல்கிறது கூட எனக்கு யோஜனையாக இருக்குது. பிள்ளையார் சுழி போட்டிருக்கு அரசுன்னு சொல்கிறது கூட எனக்கு கொஞ்சம் யோஜனையாக இருக்குது. இது எந்த இதுவும் சாதாரணமாக சொல்கிறது தான். எனக்கு என்னென்னா, நல்லோரை போற்ற நல்லவர்களை நாம் தினம் வாழ்த்தத்தான் நம்ம நாட்டில் நல்ல கலைகளும் நல்ல பண்பாடும், அந்த பண்பில் சிறந்தவர்கள், இசையில் சிறந்தவர்கள், அதில் அவங்களா ஒரு போராட்ட களத்திலிருந்து வந்தவங்களை போற்றத்தான் அந்த குணம் அடுத்தவர்களுக்கு தெரிய வரும், அடுத்தவர்களுக்கு அந்த குணம் வரும். அதனால் நன்மை நாட்டுக்கும் வீட்டுக்கும் வரும். அந்த அடிப்படையில் நான் எங்களுக்கு எதிர்பார்ப்புங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். நல்லா அவர் பேரில் என்னமுன்னா, அதாவது இப்போது அண்ணன் எஸ்பிபி அண்ணா அவர்களுக்கு நெல்லூரில் அரசு இசைக்கல்லூரிக்கு அவர் பேர் வச்சாங்க. அது உலகம் தெரிஞ்சது. அதே மாதிரி ஆந்திரத்தில் கண்டசால பின்னணி பாடகர் அந்த ஐயாவுடைய பேரை வச்சாங்க. எல்லாம் ரொம்ப பொருத்தமாக மக்களால் ஏற்றுக்கொண்டு போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு எங்கள் தகப்பனார் வெறும் சினிமா பாடகர் மட்டுமல்ல, வெறும் பக்தி பாடகர் என்றும் இது பண்ண முடியாது. பக்தியில் பாடினதும் ஒரு இலக்கியங்களை பாடினார். பக்தி இலக்கியங்களை ஏட்டில் இருந்ததை பாட்டில் பதிவேற்றினார். அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். திருமுறைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவர். மரபு இசை, தமிழ் இசை, கர்நாடக இசை என்ற அனைத்திலும் மூழ்கி அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை இசைக்காக அர்ப்பணித்து மக்களுக்காக இரவு பகல் பாராமல், இன்றைக்கி தான் எங்களுக்கு வசதி வந்துடுச்சு, செல்ஃபோன் அது இது ட்ராக் ஃபெசிலிட்டி என்னன்னு வந்துடுச்சு. அந்த காலத்தில் சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் இருந்தப்போ எந்தவித வசதியும் இல்லாத காலகட்டங்களில் ஓடி தேமதர் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை பரப்பியவர் என்னுடைய தந்தையார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் எங்கள் சீர்காழி ஞானசம்பந்தருக்கு ஒரு பேர் உண்டு. அப்படி ஞானசம்பந்தர் பிறந்த ஊரில் பிறந்து தமிழை வளர்த்து தமிழ் இசையை பரப்பி உலகமெல்லாம் பரப்பி எல்லாம் தமிழை கற்றுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கல, ஒரு தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செய்தவர் என்னுடைய தந்தையார். அதனால் அவருக்கு நான் ஒரே பையன்தான். எங்கள் அக்கா ஒன்று, நான் ஒன்று, 2 பேர் தான். எங்களுக்கு ஆசைகள் ஒன்றும் பெரிய ஆசைகள்லாம் கிடையாது. அவரை சார்ந்திருக்கிற அவர் பெறாத பிள்ளைகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவங்களாம் ஆசைப்படுறாங்க. அது அரசுக்கோ அரசாங்கங்களுக்கோ தெரியாத எதுவும் இல்லை. நான் மிக மிகச் சிறியவன். அவங்க எல்லாம் அறிந்தவர்கள். நிச்சயம் இந்த பிள்ளையார் சுடியில் ஆரம்பித்து இன்னும் நிறைய நல்லது வரும். நன்றி.